Welcome to English class 8th standard chapter 2 part 3. So last chapter Pebin Babu asked who's Dinesh Mukherjee and then he told that he go to Ranchi. So he was collapsed and he don't know what he going to do next. So we going to continue the third part. After lunchtime, Benny Babu realized that he couldn't possibly carry on sitting at his desk and working. This had never happened in the 25 years he had been with this firm. He had a reputation for being a tireless, conscientious worker, but today his head was in a wheel. ஸோ பென்னி பாப் வந்து அவருடைய லன்ச் டைமில் உட்காந்து ரியலைஸ் பண்ணுறாரு. என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய ஒர்க்கில் வந்து 25 இயர்ஸாக இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததே இல்லை. அவருக்கு வந்து எப்பயுமே வந்து அவர் வந்து ஹார்ட் ஒர்க்கர். அதே மாதிரி அவருக்கு வந்து ஈஸியான எல்லா வேலையும் வந்து டயர்டே இல்லாமல் எல்லா ஒர்க்கையும் செய்வார். பட் டுடே ஆனால் இன்றைக்கி அவருடைய ஒர்க்கு எல்லாமே வந்து கன்ஃபியூஷனில் இருக்குது. ஏன்னா இந்த இன்சிடெண்ட் நினச்சி அவர் வந்து ரொம்ப கொலாப்ஸில் இருக்கார். Back home at 2:30. ஸோ 2:30க்கு அவருக்கு வந்து வீட்டுக்கு வந்துடுறாரு. பென்னி பாபு லே டவுன் இன் பெட் அண்ட் ட்ரைட் டு கெதர் ஹிஸ் விஸ்ட் டுகெதர். He knew that it was possible to lose one's memory through an injury in the head, but he didn't know of a single incident of someone remembering everything except one particular incident, and a fairly recent and significant one at that. He had always wanted to the Ranchi to have gone through, done things, and not to remember was something utterly impossible. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, ஒரே கன்ஃபியூஷனில் இருக்கார். அவர் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு, அவர் வந்து ஒவ்வொன்றா வந்து திங்க் பண்ணி பார்த்துருக்காரு. அது எப்படி வந்து இது வந்து பாசிபிள், இது கண்டிப்பாக வந்து பாசிபிளே இல்லை அப்படின்னு நினைக்கிறாரு. ஏன்னா அவருக்கு எப்பயுமே வந்து ராஞ்சிக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ஆசையாக இருக்கும். அங்கே போயிட்டு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு நினச்சிருப்பாரு. ஆனால் அவரால் என்ன பண்ண முடியல. இப்போ அவர் போனதும் ஞாபகம் இல்லை, அங்கே பண்ணதும் ஞாபகம் இல்லை. அது கண்டிப்பாக என்ன கிடையாது, கண்டிப்பாக நடந்தே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறார். ஸோ நெக்ஸ்ட் பார்ட். At 7:30, Benny Babu's servant came and announced, "Chinni Babu, sir, says it's very important." Benny Babu knew what Chinni had come for. Chinni Lal had been at school with him. He'd been having a rough time latterly and had been coming to see him about job. Benny Babu knew it was not possible to do anything for him and in fact told him so, but Chinni kept turning up his ear. பேட் பென்னி. ஸோ அவர் என்ன இங்கேருந்து பண்ணுறாரு, அவருடைய ஃப்ரெண்ட் வந்து சின்னிலால் வந்து வராரு. வந்து அவருடைய சர்வன்ட் கிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்து நான் பென்னி பாபு வந்து பார்க்கணுன்னு சொல்லிட்டு. பென்னி பாபு இது எல்லாத்தையும் போயிட்டு சர்வன்ட் போயிட்டு இது எல்லாத்தையும் போய் பென்னி பாபுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. பண்ணும்போது அவர் என்ன சொல்கிறாரு, அவருக்கு ஏற்கனவே தெரியும் சின்னிலால் வந்து ஒரு ஜாப் விஷயமா இவர்கிட்ட வந்து கேட்க வராரு. அதனால் இவரால் எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவரு நினைக்கிறாரு. ஸோ அதனால் வந்து பட் சின்னி கெப்ட் டர்னிங் அப் லைக் அ பேட் பென்னி. ஓகே, ஸோ அதனால் வந்து அவர்கிட்ட போக சொல்லிடுறாரு. ஸோ நெக்ஸ்ட் பார்ட் லிசன் பண்ணுங்கள். பென்னி பாபு செட் word not only was it's not possible for him to see Chenni now, but not in several weeks. But as soon as the servant stepped out to the room, it struck Benny Babu that Chinni might remember something about the 58 trips. Then
தேர் வாஸ் நோ ஹார்ம் இன் ஆஸ்கிங் ஹிம். உடனே வந்து என்ன பண்ணுறாரு, சர்வன்ட் கிட்ட சொல்லி அவர் வந்து அனுப்பிச்சிடுறாரு. அவருக்கால ஹெல்ப் பண்ண முடியாது இப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் சர்வன்ட் அனுப்பிச்சோடனே இவருக்கு என்ன தோணுது, நம்மளுடைய மெமரி 58 ஷிப்பை பற்றி கண்டிப்பாக சுனில்லாலுக்கு தெரிஞ்சிருக்கும், அதனால் அவர்கிட்ட கேட்டால் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு நினைக்கிறார். பென்னி பாபு ஹரி டவுன் த ஸ்டெர்ஸ் அண்ட் into the living room. Chenni was about to leave, but seeing Benny Babu appear, he turned around hopefully. ஸோ இங்கேருந்து அவர் வந்து என்ன பண்ணுறாரு, இதை யோசிச்சுட்டு அவர் வந்து ஸ்டெப்ஸில் இறங்கி கீழே போகிறாரு. போயிட்டு லிவிங் ரூம் போகிறாரு. அப்போ தான் என்ன பண்ணுறாரு, சின்னி வந்து இவருக்கு எந்த ஒரு வேலை கிடைக்காதுன்னு சொல்லிட்டு ஹோப்லெஸ்ஸாக வந்து போகிறாரு. ஆனால் பென்னியை பார்த்தோன்னே அவர் என்ன நினைக்கிறாரு, கண்டிப்பாக இவருக்கு வந்து ஒரு வேலை கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாரு. பென்னி பாபு டிடின் பீட் அபவுட் த பிரஷ். லிசன் சின்னி, ஐ வாண்ட் டு ஆஸ்க் யூ சம்திங். யூ ஹாவ் எ குட் மெமரி அண்ட் யூ ஹாவ் பீன் சீயிங் மீ ஆஃப் அண்ட் ஆன் த லாங் டைம். ஜஸ்ட் throw your mind back and tell me, did I go to Ranchi in 58? Chinni said, 58? It must have been 58 or it was a 59. ஸோ உடனே சொல்கிறாரு, நீ வந்து நான் வந்து உனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்காத, நான் வந்து உங்ககிட்ட ஒன்று கேட்கணுன்னு தான் உன்னை வந்து ஆசைப்பட்றேன். நீ உனக்கு வந்து நல்ல மெமரி இருக்கிறது எனக்கு தெரியும், அதனால் நீ என்ன பண்ணு, நான் 58க்கு வந்து ராஞ்சிக்கு போனேனா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சுனில்லால் கிட்டே கேட்டுடுறாரு. உடனே சுனில்லால் என்ன சொல்கிறாருன்னா, இது 58ஆ 59ஆ நீ வந்து ராஞ்சிக்கு போனதுன்னு கேட்டார். ஆர் யூ ஷுவர் தட் ஐ டிட் கோ டு ராஞ்சி? அவர் என்ன கேட்குறாரு, நான் கண்டிப்பாக ராஞ்சிக்கு போயிருந்தேனா? சுனில் look of amazement was not unmixed with worries. Did you mean, do you have doubt about having gone at all? Did I go? Do you remember clearly? Chunni sat down on the sofa, fixed Benny Babu with a long hard stare and sighed. Benny, have you taken to drug or something? As soon as I know you had a clear record where such a thing was concerned. I know that old friendship doesn't mean much to you, but at least you have a good memory. You can't really mean that you forgot about the Ranchi trips. ஸோ உடனே கேட்குறாரு, இவர் என்ன கேட்குறாரு, நான் நிஜமாவே போயிருந்தேனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, சுனில்லால் வந்து சோஃபாவில் வந்து உட்கார வச்சுட்டு பென்னிலாவை வந்து உத்து பார்த்து அவர் வந்து கேட்குறாரு, உனக்கு ஒன்றும் ஆகலையே, உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நீ வந்து பழைய ஓல்டு ஃப்ரெண்ட்ஸில் தான் நீ வந்து பார்த்துக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும், ஆனால் உன்னுடைய மெமரிஸே உனக்கு வந்து ஞாபகம் இல்லையா, நீ வந்து நிஜமாவே நீ வந்து அங்கே ட்ரிப் போனதை வந்து மறந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு, ராஞ்சிக்கு ட்ரிப் போனதை மறந்துட்டியான்னு சொல்லிட்டு கேட்குறாரு. பென்னி பாபு had to turn away from Ranchi discredial stare. ஸோ அங்கேருந்து என்ன பண்ணுறாரு, சென்னி வந்து பென்னி பாபு வந்து சென்னி வந்து அவர் வந்து உத்து பார்த்துட்டு சந்தேக பார்வையாக பார்க்கறது வந்து பிடிக்காம இவர் டேர்ன் பண்ணுறாரு. டூ யூ ரிமெம்பர் வாட் மை லாஸ்ட் ஜாப் வாஸ் ஆஸ்க்டு ஜெனில்லால். ஸோ சுனில்லால் வந்து என்ன பண்ணுறாருனா, என்னுடைய கடைசி வேலை உனக்கு என்னன்னு தெரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிக்கிறாரு. அஃப்கோர்ஸ் யூ ஒர்க்டு இன் எ ட்ராவல் ஏஜென்சி. யூ ரிமெம்பர் தட் யூ டோன்ட் ரிமெம்பர் தட் வாஸ் ஐ ஹூ ஃபிக்ஸ்டு அப் யுவர் railway booking for Ranchi. I went to the station to see you off. One of the fan in your apartment was not working. I got an electrician to fix it. Have you forgotten everything? Whatever it is the matter with you? You don't look too well, you know. Benny Babu sighed and shook his head. ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாரு, சுனில்லால் வந்து நான் கடைசியாக என்ன வேலை பார்த்துருக்கேன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, நீ வந்து ட்ராவல் ஏஜென்சியில் ஒர்க் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ அப்போனா உனக்கு கண்டிப்பாக ஞாபகம் இருக்கா இல்லை ஞாபகம் இல்லையான்னு தெரியல, ஆனால் நான் தான் உனக்கு என்ன பண்ணேன், நீ வந்து ரயில்வே டிக்கெட் வந்து ராஞ்சிக்கு புக் பண்ணும்போது உன்னுடைய ஃபேன் வந்து அங்கே ஒர்க் ஆகலை, நான் தான் வந்து எலக்ட்ரிஷியனை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீ வந்து எல்லாத்தையும் மறந்துட்டியா, உன்னை பார்க்குறதுக்கு
உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே அவர் வந்து முகத்தை வந்து ஒரு சோகமாக வச்சுட்டு அவர் தலையை மட்டும் ஆட்டுறாரு. ஐ பீன் ஒர்க்கிங் டூ ஹார்ட் he said, அட்லீஸ்ட் தட் மஸ்ட் பி த ரீசன், மஸ்ட் see about consulting a specialist. ஸோ என்ன சொல்கிறாருன்னா பென்னி பாபு, நான் வந்து லேட்டராக ரொம்ப அதிகமாக ஒர்க் பண்ணுறேன், அதனால தான் இந்த மாதிரி நடக்குதுன்னு நினைக்கிறேன், நான் கண்டிப்பாக ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டை வந்து பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. டவுட்லெஸ் இட் வாஸ் பென்னி கண்டிஷன் விச் மேட் ஜெனிலா லீவ் வித்தவுட் மென்ஷனிங் எனிதிங் அபவுட் எ ஜாப். ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா அங்கேருந்து அவருடைய ஜாப்பை பற்றி பென்னிலால் கிட்டே கேட்காம வந்துடுறாரு. ஏன்னா இவரே வந்து இவ்வளோ கன்ஃபியூஷன்லேயும் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறதுனால. Pradesh Chanda was a young physician with a pair of bright eyes and a sharp nose. He became thoughtful when he heard about Benny Babu's sympathy. Look, Dr. Channa, said Benny Babu desperately, you must cure me of the horrible illness. I can't tell you how it is affecting my work. ஸோ அவர் வந்து என்ன பண்ணுறாரு, சன்னான்ற ஒரு ஃபிசிஷியன்கிட்ட போயிட்டு பார்க்குறாரு. இவருடைய சிம்டம்ஸ் எல்லாத்தையும் வந்து டாக்டர்கிட்ட சொல்கிறாரு. அவர் வந்து நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இது வந்து என்னுடைய ஒர்க்கை வந்து அஃபெக்ட் ஆகுமா அப்படின்னு கேட்குறாரு. டாக்டர் சன்னா shook his head. You know what, Mr. Choudhry, he said, I never had a deal with such a case as yours. Frankly, this quite outstanding my field of experience, but I have one suggestion. I don't know if it will work, but it worth to try. I can do no harms. ஓகே, ஸோ அவர் வந்து என்ன சொல்கிறார், இட் கேன் டூ நோ ஹோம்ஸ்ன்னு சொல்கிறாரு. நீங்கள் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கேஸை வந்து நான் உண்மையாக இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததில்ல, ஆனால் இது வந்து இந்த மாதிரி கேஸ் வந்து நடக்க தான் செய்யும். நான் வந்து உங்களுக்கு ஒரே ஒரு சஜஷன் கொடுக்குறேன், அது ஒர்க் ஆகுமா இல்லையான்னு தெரியல, ஆனால் இதால் வந்து உங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் நடக்காது. பென்னி பாபு லேர்ன் ஃபார்வர்ட் annexly as far as I can make out, said டாக்டர் சன்னா. ஸோ அவர் என்ன சொல்கிறாரு, அவர் வந்து நான் கண்டிப்பாக இது வந்து எனக்கு வந்து ஒர்க் ஆகும்னா நான் கண்டிப்பாக அதை செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் ஐ திங்க் யூ ஆஃப் த சேம் பொசிஷன் யூ மஸ்ட் ஹாவ் பீன் அட் ராஞ்சி, பட் டியூ டு சம் unknown reason the entire episode has slipped out of your brain. What I suggestion is that you go to Ranchi once again. The sight of the place may remind you of your trip. This is not possible. More than that I can't do at a moment. I am prescription a never tonic and Thirukkanur's sleep in essential or symptoms will get more pronounced. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து ராஞ்சிக்கு போகலை அப்படின்றதா உங்களுடைய தாட் இருக்குது, அதனால் உங்களுக்கு ஒரு சில விஷயத்தினால அதை ஞாபகப்படுத்திக்க முடியலன்னா நீங்கள் ஏன் வந்து ராஞ்சிக்கு போயிட்டு நீங்கள் எங்கெங்கெல்லாம் பார்த்தீங்களோ அங்கே ஒரு ட்ரிப் போயிட்டு வரக்கூடாது. இதனால் உங்களால் அந்த மொமெண்ட்டை வந்து ரீகால் பண்ண முடியும், அதனால் உங்களுக்கு ஹெல்ப் ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு. நான் வந்து உங்களுக்கு ப்ரிஸ்கிரிப்ஷன் அவர் வந்து ப்ரிஸ்கிரிப்ஷன் டானிக்ஸ் வந்து எழுதி கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, நீங்கள் வந்து கண்டிப்பாக என்ன பண்ணணுன்னா நல்லா தூங்கணும். நீங்கள் தூங்குறது வந்து ரொம்ப எசென்ஷியல். நீங்கள் அப்படி தூங்கலைன்னா இது வந்து உங்களுக்கு சிம்டம்ஸ் வந்து இன்னும் அதிகப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறார். பென்னி பாபு felt somewhat better the next morning. After the breakfast, he rang up his office, gave some instructions, and then procured a first-class ticket from Ranchi from the same ஈவினிங். ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, நெக்ஸ்ட் மார்னிங் கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுறாரு. ஆஃப்டர் த பிரேக்ஃபாஸ்ட் அவர் என்ன பண்ணுறாரு, அவருடைய ஆஃபீஸ் போய்ட்டு ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டு அவர் ஸ்ட்ரெயிட்டாக அந்த ஈவினிங்கே எங்கே போகிறாரு, ராஞ்சிக்கு போகிறாரு. ஸோ இதுக்கப்புறம் அவர் ராஞ்சிக்கு போனதுக்கப்புறம் அவருக்கு ஞாபகம் வந்துதா வரலையா அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோ வி கோயிங் டு see. Then bye.